பாரு, எவனாவது ஒருத்தன் வா பிசினஸ் பண்ணலான்னு கூப்பிட்டான்னா கூட சேர்ந்து போறதுக்கு பேரு ட்ரீம் கிடையாது. என்ன இந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 60 வீடு இருக்குமா? 60 வீட்டு கதவையும் தட்டி அந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்கள்ட்ட கேட்போம், உங்களோட ஆம்பிஷன் என்ன, கனவு என்னன்னு. சத்தியமா சொல்றேன், ஒருத்தனோட ஆம்பிஷன் இன்னொருத்தனோட தான் இருக்கவே இருக்காது. அதே வீட்டுல இருக்க பொம்பளைகிட்ட கூப்பிட்டு கேட்போம், உங்களோட கனவு என்னன்னு. சொல்லி வச்சா மாதிரியே ஒண்ணு மேக்கப் போடணும், இல்லன்னா துணி கடை வைக்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் இந்த தேவயானி மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகணும்லாம் உங்களுக்கு தோணாதா? தோணாது, ஏன்னா அதுக்கு படிக்கணும். இதுன்னா வந்தா அவங்களுக்கு, இல்லன்னா நீங்க எப்படி தெரியலாம்ல. நீ என்ன ஒழுங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ ஏன் ஐடில வேலை பாக்குற? ஏதாச்சும் கார் கம்பெனில கிரீஸ் அல்ல வேண்டியதானே. நீ பேசாத ட்ரீமை பத்தி. அடியே, இன்ஜினியரிங் படிச்சுட்டு நான் வேலைக்கு போறதே பெரிய அச்சீவ்மெண்ட். அப்ப நான் கடைசி வரைக்கும் உன்கிட்ட ஒவ்வொரு ரூபாய்க்கும் கெஞ்சிட்டே இருக்கணும்ல. ப்ளீஸ் DM ஃபார் கொலாபரேஷன், கைண்ட்லி பிங் மீ, யூ கேன் ரிங் மீ. அப்ப எங்கடி போச்சு செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அது எப்படி புருஷன் கிட்ட காசு வாங்கும்போது மட்டும் உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் பொத்துட்டு வருது? எவனாவது ஒருத்தனுக்கு ஓசில ஏதாவது கிடைச்சா பொண்டாட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு போஸ்ட் போட்டா அவனை பத்தி என்கிட்ட பேசுறது? எப்பா பார்த்தாலும் இன்ஸ்டாகிராம்ல இந்த கப்பல் இதை தின்னாங்க, அந்த கப்பல் அதை பண்ணாங்க, இவங்க இங்க வந்தாங்க, அவங்க அங்க போனாங்கன்னு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அது எப்படி எதிர்ச்சியா எங்க வந்திருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நகை கடைக்கு போக முடியும்? அவங்க அப்பா 4 காசா? மீடியா ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒரு பிசினஸ், அதுக்கும் பிச்சைக்கும் வித்தியாசம் தெரியாது. தற்கொலையாடா நீ. உன்னை போய் கட்டினே பாரு. சீ, என்ன சிறப்பா நடிக்கணும். எனக்கெல்லாம் நீ டிஸ்டர்பிங்கா இல்லடா. என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் பொண்ணுக்கு புருஷனா இருக்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல.